ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் பிரெட் வச்சு சூப்பராக அல்வா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ அல்வா பண்ணுறதுக்கு ஒரு 5 பீஸ் பிரெட் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை வந்து நம்ம சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் ஆயிலில் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து நமக்கு பொரிக்கிறதுக்கு தேவையான ஆயில் சேர்த்து ஆயில் நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பிரெட்டை இதோட போட்டு நல்லா வந்து பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இது ஒரு பக்கம் வெந்ததும் மறுபக்கம் மாற்றி போட்டு இந்த எல்லா ப்ரெட்டையும் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து லைட் ப்ரௌன் கலர் தான் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கிறேன். நமக்கு டார்க்காக கலர் வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிங்கன்னா நம்ம டார்க் கலர் கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா சூடாகி வந்ததும் முந்திரி சேர்த்து இதை நல்லா வந்து செவந்து வர அளவுக்கு வறுத்து ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே கடாயில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1.5 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் வந்து நல்லா மெல்ட் ஆகி வர அளவுக்கு நல்லா கொதிச்சா போதும். தண்ணி வந்து சுகர் வந்து நல்லா கரைஞ்சி வந்தால் போதும். இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வந்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ப்ரெட்டை இது கூட சேர்த்துக்கலாம். இதிலே வந்து நல்லா ஊறி வந்து இது வந்து நமக்கு வந்து ஒரு அல்வா பதத்து கிடைக்கும். பார்த்திங்கன்னா நமக்கு தண்ணியிலே வந்து ஊறி ப்ரெட்டெல்லாம் வந்து நமக்கு உடஞ்சி வந்துடும். நம்மளும் இது வந்து கொஞ்சம் வந்து கட்டியாக கிடக்கிறதெல்லாம் நல்லா கொஞ்சம் உடச்சி விட்டுக்கணும். பாருங்கள், இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ இது கூட வந்து ஒரு 1/2 கப் பால் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ இதை வந்து நல்லா வந்து கலந்து விட்டாச்சு. நம்ம கட்டியாக கிடக்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா உடச்சி விட்டு இந்த சூப்பராக ரெடி ஆயிரும். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ இது கூட வந்து 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கடைசியாக நமக்கு 1 ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி கலரி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா கலரி எடுத்துட்டு கடைசியாக நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற முந்திரியும் இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், நமக்கு ரொம்ப ஈஸியாக வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் பாரத் ரெசிபி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.